ஒரு நாள் அரசு கஜானாவில் மிகப்பெரிய திருட்டு ஒன்று நடைபெற்று விட்டது. இதனை கண்ட அரசரும் அரசு அதிகாரிகளும் நம் அரசு கஜானாவையே சரியாக பாதுகாக்கவில்லை என்றால் மக்களுக்கு நம் மீது எப்படி நம்பிக்கை வரும்? மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் பெற வேண்டுமென்றால் இந்த திருடனை உடனே கண்டுபிடித்து தகுந்த தண்டனை வழங்கியாக வேண்டும் என்று தீர்மானித்தனர். அவர்கள் பலவாறு முயற்சி செய்தனும் திருடனை கண்டுபிடிக்க இயலவில்லை. எவ்வித தடயமும் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு கிடைத்தது ஒரே ஒரு குதிரையின் கால் தடம் மட்டுமே. அந்த கால் தடத்தை வைத்து குதிரையையோ திருடனையோ கண்டுபிடிக்க முடியாது என்பதை அரசர் தெரிந்து கொண்டார். என்ன செய்யலாம் என்று யோசித்த அரசர் மரியாதைராமனை அழைத்து வருமாறு ஆணையிட்டார். அதன்படி மரியாதைராமனும் அழைத்து வரப்பட்டார். அங்கு வந்த மரியாதைராமனிடம் நடந்தவை அனைத்தும் கூறப்பட்டது. அனைத்தையும் பொறுமையாக கேட்ட மரியாதைராமன் சற்று நிதானித்து யோசித்தார். பிறகு அரசர் குதிரையின் கால் தடத்தை மரியாதைராமனுக்கு காமித்தார். உடனே மரியாதைராமன், இது குதிரையின் காலடிதான், ஆனால் அந்த குதிரையோட குளம்பை பாதுகாக்க குதிரைவாலி பொருத்தி இருக்கிறார்கள். இந்த தடத்தை பார்க்கும் பொழுது வழக்கத்தை விட பெரிதாக உள்ளது. அதனால் பெரிய குதிரைவாலி பொருத்தி இருக்கின்ற குதிரையை கண்டுபிடிங்கள் என்று சத்தம் போட்டு கூறினார் மரியாதைராமன். அங்கு நடந்த அனைத்தையுமே கூட்டத்தோடு கூட்டமாக நின்று கேட்டுக்கொண்டிருந்தான் அந்த திருடன். அந்த திருடனுக்கு மரியாதைராமன் சொன்னது கேட்டது. அடடா, நம்ம குதிரையோட குதிரைவாலியை வைத்து நம்மை பிடிக்கப் போகிறார்களா என்று பயந்தான். உடனே வீட்டுக்கு வந்த திருடன் ஏற்கனவே பொருத்தி இருந்த குதிரைவாலியை எடுத்துவிட்டு சிறிதாக ஒரு குதிரைவாலியை குதிரைக்கு பொருத்தினான். மறுநாள் ஒவ்வொரு வீடாக சோதனை செய்து கொண்டு அரசு அதிகாரிகள் வந்தனர். அவர்கள் சோதனை செய்து கொண்டு வந்த பொழுது இந்த திருடனின் குதிரையையும் கவனித்தார்கள். அந்த அரசு அதிகாரிகள் வழக்கத்துக்கு மாறாக சிறிதாக இந்த குதிரைவாலி பொருத்தியிருக்கிறதே, குதிரையை பார்த்ததும் இவன்தான் திருடன் என்று முடிவு செய்து அரசரிடம் பிடித்து கொண்டு போனார்கள். அப்பொழுதுதான் திருடனுக்கு புரிந்தது, குதிரையோட குதிரைவாலி பற்றி மரியாதைராமன் இவ்வளவு சத்தமாக கூறியதன் காரணம் என்னவென்று. அதாவது திருடனை பயமுறுத்துவதன் மூலமாக அந்த திருடன் ஏதேனும் ஒரு தவறு செய்யலாம், அந்த தவறை சாதகமாக பயன்படுத்தி திருடனை கண்டுபிடிக்கலாம் என்று நினைத்திருக்கிறார். அதன்படியே பயந்து போன அந்த திருடன் சாதாரணமாக இருந்த குதிரைவாலியை அளவுக்கு குறைவாக செய்து அது அரசு அதிகாரிகளுக்கும் தெரிந்து தான் மாட்டிக்கொண்டோம் என்பதையும் அப்போதுதான் புரிந்து கொண்டான். இதனை நினைத்து வருத்தவும் பட செய்தான். என்ன செய்வது? தப்பு செய்தால் தண்டனை கிடைத்துதானே ஆகும். புத்திசாலியான மரியாதைராமன் சுலபமாக திருடனை கண்டுபிடித்து அவரோட புகழ் ஊர் பூராவும் கொண்டு போய் சேர்ந்தது. அரசரும் மரியாதைராமனை பாராட்டி பரிசை கொடுத்து அனுப்பி வைத்தார். This video is sponsored by BuyMoot e-shopping app. This app is available in online app. BuyMoot e-shopping app is online shopping app. This app is available in Play Store. உங்களுக்கு வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. லிங்கை டச் பண்ணுங்கள், ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள், பொருட்களை சர்ச் பண்ணுங்கள், பிடிச்சதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.